அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸலாத்து ஸஆதத்துடைய சிறப்புகள், அதனுடைய பல்வேறு பயன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஸலவாத்தை ஒரு தடவை ஓதினால் அவருக்கு 6 லட்சம் நன்மை கிடைக்கும் என சொல்லியிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஜலாலுத்தீன் சூஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், மேலும் ஸலவாத்தை தினசரி 1000 முறை ஓதக்கூடியவர் இம்மை மறுமை உடைய நல் விதிகளை அவர் அடைந்து கொள்வார் என்பதாக எழுதியிருக்கின்றார்கள். ஸஆதத் என்றால் நல்விதி என்பது பொருளாகும். நல்விதியை கொண்டவர்தான் ஸஆதத் என்பதாகும். எவர் ஒருவர் ஜும்மாவில் உடைய தினத்தன்று 101 முறை இந்த ஸலவாத்தை ஓதிக்கொள்வாரோ அவருடைய அனைத்து தேவையும் அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்கின்றார். எந்த தேவைக்காக ஓதி வருகின்றாரோ அவருடைய தேவை பூர்த்தியாகும். மேலும் ஒருவர் கடன் சுமை இருக்கின்றார், இந்த ஸலவாத்தை அவர் அதிகமாக ஓதி வருகின்றார், தினசரி 101 முறை ஓதி வருகின்றார், அல்லது வெள்ளிக்கிழமை அன்று 101 முறை ஓதுகிறார். அந்த சமயத்தில் கடன் சுமை இருப்பவர் கடன் சுமையிலிருந்து வெளியே வந்து விடுவார். ஒருவர் வறுமை இருக்கின்றார், அவர் தினசரி 101 முறையோ அல்லது 1000 முறையோ இந்த ஸலவாத்தை தினசரி ஓதி வந்தால் இதனால் அவருக்கு அல்லாஹு தஆலா செல்வ செழிப்பை தருவான். ஒருவர் குழந்தை இல்லை, அவர் 1000 முறை தினசரி ஓதி வந்தால் அல்லது 101 முறை தினசரி ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அவர் குழந்தை செல்வத்தை அல்லாஹு தஆலா தந்து விடுகின்றான். ஒருவர் நோயாளியாக இருக்கின்றார், அந்த நோய் வாய்ப்பட்டு இருப்பவர் இந்த ஸலவாத்தை தினசரி 1000 முறையோ அல்லது 101 முறையோ தினசரி ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அவர் அந்த நோயிலிருந்து விடுபடுவார். இந்த ஸலவாத்தை ஓதிய பிறகு அல்லாஹ்விடம் துவா செய்து கொள்ள வேண்டும். ஓதும்போது முன்னாடி தண்ணீர் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தண்ணீரை ஊதி குடித்து கொள்ள வேண்டும். 2 கைகளையும் ஊதி நம்முடைய உடம்பு முழுக்க தழுவிக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக ஓதப்பட்ட ஸலவாத்தின் பரக்கத்தை கொண்டு அவர் பயன் அடைந்து கொள்ள முடியும். இந்த ஸலவாத் எந்த நேரத்தையும் ஓதலாம். அசுத்தமான இடத்தை தவிர்த்து நடக்கும்போது, உட்கார்ந்து இருக்கும்போது, வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது எந்த நேரத்திலும் ஓதலாம். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் ஓத வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதற்கும் இந்த ஸலவாத் எப்பொழுதும் ஸலவாத் ஓதலாம், பிரச்சனை இல்லை. அதற்கும் இந்த ஸலவாத்தை ஓதலாம், பிரச்சனை இல்லை. ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் அமரும்போது வெள்ளிக்கிழமை அமர்கின்றீர்கள், ஒரு நோக்கத்துக்காக வெள்ளிக்கிழமை ஓதுகின்றீர்கள் என்றால் அப்பொழுது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகோ அல்லது அசருக்கு பிறகோ ஓரிடத்தில் கவனமாக அமர்ந்து அல்லாஹ்வின் சிந்தனையில் ரசூலுல்லாஹ்வை நினைத்தவர் இந்த ஸலவாத்தை ஓத வேண்டும். ஒரு நோக்கத்துக்காக ஓதுகிறேன் என்றால் அதற்கான முறை இது. அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் அதத மாஃபி இல்மில்லாஹி சலாத்தன் தவாமி முல்கில்லா. அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் அதத மாஃபி இல்மில்லாஹி சலாத்தன் தாயிமத்தன் பி தவாமி முல்கில்லா. இதன் பொருளானது, எங்களுடைய தலைவரும் எங்களுடைய எஜமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாக வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய கல்வியில் எந்த அளவுக்கு எண்ணிக்கை இருக்கின்றதோ, மனிதனுடைய கல்வி ஒரு எண்ணிக்கை இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய கல்வி எவ்வளவு எண்ணிக்கை இருக்கும், அந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லு யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் மீது என்றும் ஸலவாத் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் அரசாட்சி நிரம்பும் அளவுக்கு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் நிரந்தரமாக இருக்கட்டும். இந்த ஸலவாத்தை நம்ம தினசரி வாழ்க்கை ஒரு அங்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து விதமான ஹலாலான தேவையை பூர்த்தி செய்வானாக.